அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் நிறைவான ஒரு வாழ்வும் உங்கள் அனைவரோடும் இருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. இந்த நாளின் தியானத்திற்கென்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்குவேன் வேண்டும் என்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அது என்னன்னு சொன்னால், இயேசு அந்த வழியாக வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே சகையு என்கிறதான ஒரு மனிதன், அவன் வரி வசூலிக்கின்றவன், அவன் அதை கேள்விப்பட்டு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் குள்ளமாய் இருந்தபடியினால ஒரு மரத்தின் மேலே ஏறி இயேசு வருகிறதை பார்க்கிறான். அவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து அவனை பெயர் சொல்லி அழைக்கிறார். சகையுவே, நீ இறங்கி வா, நான் உன் வீட்டில் இன்றைக்கு தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். உங்களோடு கூட வந்து உங்களுடைய வீட்டிலே உங்களோடு தங்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான மகிமையான ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஐயோ, என்னுடைய வேதனைகள் யாருக்கும் தெரியாதே, என்னுடைய பிரச்சனைகள் தெரியாதே, என்னுடைய பாடுகள் தெரியாதே, என்னுடைய உபத்திரவங்கள் தெரியாதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க நம்மளை பெயர் சொல்லி அழைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். இப்போ ஒரு சர்ச்சில் நம்ம மெம்பராக இருக்கிறோன்னா, அந்த டினாமினேஷனுடைய பிஷப் நம்மளை பார்த்து பெயர் சொல்லி கூப்பிட்டாருன்னா நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள், ஒரு எம்எல்ஏ, எம்பிஸ், இப்படி ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஒரு பெரிய உயர்ந்த இதில் இருக்கிறவங்க நம்மளை பெயர் சொல்லி அழைச்சாங்கன்னா என்ன பண்ணுவோம்? அவருக்கு என்ன நல்லா தெரியும், என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாரு அப்படின்னு சந்தோஷப்படுறோம்ல. இதை காட்டிலும் உன்னதமான ஆண்டவர், மகிமையான தேவன், உங்களையும் என்னையும் உருவாக்கின தகப்பன் உங்களை பார்த்து இன்றைக்கு பெயர் சொல்லி அழைக்கிறார். இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி அவன் வாஞ்சையாக மரத்தின் மேலே ஏறி நின்னான். அவனை இயேசு பெயர் சொல்லி அழைத்தார். இன்றைக்கு இந்த ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்களா? ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்களோடு கூட வந்து நீங்கள் இருக்கிற உங்களுடைய வீட்டில், உங்களுடைய அலுவலில், உங்களுடைய காரியங்களில் ஆண்டவர் உங்களோடு தங்கி இருந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆகையினால் இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க, கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த வசனத்தை வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, நன்மையினால கிருபையினால நிரப்புவீராக, அவர்களை பெயர் சொல்லி அழைத்து அவர்களோட தங்கி இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.